Hello Ram. Yes Mohan. I got stuck with my personal situation. Couple of days க்கு என்ன லாகின் பண்ண முடியாது. Client sideல இருந்து already pressure Mohan. I don't think so I can able to give you the leave. Try to understand Ram. This is much more important. I already left the town. நான் அங்க இருந்தே ஆகணும். Already உங்களுக்கு அசைன் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் 3 days குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க மோகன். Then சீக்கிரம் லாகின் டைம் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுங்க. Okay. Thanks. மொபைல் நாங்க ரெண்டு பேருமே பார்க்கல. வீட்ல ஒரே கெஸ்டா இருக்காங்க. ஆமா, நீனும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? அது இவ்ளோ கால் பண்ணிருக்க? இல்ல மதி. என்னாச்சு மதிக்கு? இப்போ நீ எங்க இருக்க? கடைசியா என்னதான் பேசினா? என்னன்னு தெரியல. அவ ஏதோ பிரச்சனை இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. நான் ஆல்ரெடி குன்னூர் ரீச் ஆக போறேன். என்னது? குன்னூர் ரீச் ஆயிட்டியா? அவ இருக்கிற அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? எப்படி போற? அங்க உனக்கு யாரு தெரியும்? கடைசியாக ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக முன்னாடி பேசின காலில் பிரச்சனைன்னு மட்டும் தான் தெரிஞ்சு. எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஏதோ உறுத்தலாக இருக்கு லட்சுமி. அதான் கிளம்பிட்டேன். சரி, பதட்டப்படாத. ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணு. சரி இரு, கால் பண்ணுறேன். சிறையிடும் சிலையே சென்றாள் பிழையே கனாவிடும் கனவே கண்ணும் கூடிவாள் முழுமதி முழுமதி முழுமதியே. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் விடிகிற வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏனே தெரில ஒரே இருட்டாகவே இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. டேய், கீழே ஆளை காணோன்னு பார்த்தா இங்க என்னடா வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்க? அதான் பாரு, யாரோ தனியா நின்று ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, நீங்களாம் கமிட் ஆயிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுறேன். டேய், சேர்த்து வச்சு நீயே பிரிச்சு விட்டுருவ போல. பாசக்காரன் பண்ணாலும் பண்ணிடுவான். அதுக்குள்ள இன்விடேஷன் எடுத்து கொடுத்துரு. இந்தா. நல்லா இருக்குடா, ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறீங்க போல. யங் கப்புள்ஸ். எங்கதான் 27 தானே ஆச்சு. நீயே சொல்ல மாட்ட. உன்னை கூட தான் மேரேஜ் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஆனால் நீ இதை தேடுறதே இல்லை. டீ இங்க பாரு, அவன் தேடணும்னு இல்லை, தேடணும்னு நினைச்சாலே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுதான். அவனுக்கு இல்லை, அவங்களுக்கு. நம்ம சாருக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ லக்கு. டேய், அரேஞ்ச் மேரேஜ்னு உங்கள் லவ் மேரேஜ் மாதிரி ஈஸி இல்லை. லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் பிடிச்சா போதுன்னு வாழ் இருக்கு. ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னரை தேடணும், அதுக்கப்புறம் அவங்கள லவ் பண்ணணும். அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க மொத்த ஃபேமிலியும் கேர் பண்ணணும். இவன் இப்படிதான், ஏஞ்சல் வருவான், லவ்வை தருவான், ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். சோலோவை வனத்தை பார்த்துட்டு இருந்தா வந்துருவாங்களா? அப்படியே இறங்கி வந்து தந்துருவாங்களா? தேடணும், தேடி போகணும். டீ அவன் அதெல்லாம் பண்ணியிருந்தா எப்போ லவ் மேரேஜ் ஆயிருக்குமே நம்மள மாதிரி. கணுங்களா, இன்வைட் பண்ண வந்தா இன்வைட் மட்டும்தான் பண்ணணும். இன்ட்ரோகேட்லாம் பண்ணக்கூடாது. உன் ஃப்ரெண்டு எடுத்து சொல்லு, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். மச்சான், அவளுக்கு க்ரீன் டீ, உனக்கு இஞ்சி டீ. டே, அந்த இஞ்சி செகண்ட் கபோர்டில் இருக்குடா. தெரியும்டா. டே சரி, ஏதாவது அலைன்ஸ் வந்துச்சா? நான் அவ்வளோ சீரியஸ் எல்லாம் பார்க்கல. வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால்
ஆனால் நீயும் ட்ரை பண்ணலாம்ல டு சூஸ் சம் ஒன் அட் சம் பாயிண்ட் அட்லீஸ்ட். நான் உனக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லாத. எனக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அதில் லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஒன்ட் சே ஆர் ஸ்டிக் டு த வேர்ட் கால் சூஸிங் சம் ஒன். சரிடா, நீ அரேஞ்ச் மேரேஜில் கூட லவ்வை ஃபைன் பண்ணு, பட் எப்போ? தெரியல, எனக்கே பிடிச்சிருந்தாலும் எப்படி பேசுறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும்ல. நீ எப்போ தோன்றது தானே பேசுவ, அப்போ அதையே பண்ணு. என்ன பண்ணுறது? பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுரு, அவ்வளோதான். ஆமாம், உடனே ஓகே சொல்லிடுவாங்களா? சப்போஸ் நீ ஒருத்தவங்கள விரும்புகிற, அதுக்காக நீ போடுற எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. உன் நண்பனும் நானும் கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், ஆனால் எப்போ ஒரு நாளில் நவ் இட்ஸ் ஹேப்பனிங்ல. ஹேய், எஃபர்ட்ஸ் நான் போட லூஸு, பட் எப்படி? யாரு? ஃபஸ்ட்டு பிடிக்கணும்ல, அதுக்கு பழகணும், பேசணும். அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்படி பேசி பழகுறப்போ ஏதோ ஒரு மூமெண்ட்டில் மேபி நீ ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணுறப்ப கூட இருக்கலாம். மைன்யூட்டான அந்த செகண்டில் உன்னோட ஹோல் லைஃப் அவங்களுக்காகவே கிஃப்ட்னு தோணும். அதுக்காக உன் லைஃப்பில் ஒண்டர்ஸ் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஷி வில் ஃபில் கலர்ஸ் இன் யூ. இதெல்லாம் நடக்குமா என்ன? நடக்கும், அதை நீ நம்பணும். ஆமாம், என் காலேஜில் கூட தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் ஒன் சைடு லவ். அதுக்கப்புறம் என் சர்க்கிளில் எந்த பொண்ணு மேலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. அவங்கள நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. உன் லைஃப்பில் எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், மேட்ரிமோனியில் உனக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஃபோனை கூட பார்ப்போம். ஏய் இருடி லூசு, என்ன பண்ணுற? எல்லாம் உனக்கு நல்லது தான் பண்ணுறேன். ஏண்டா நல்லதாக ஒரு 4 ஃபோட்டோ வச்சுக்க மாட்டேன்? இது ஓகே, இது கிளாஸாக இருக்குது. இதிலிருந்து ரெக்வஸ்ட் எல்லாம் வருமா என்ன? மைன்யூட்டான அந்த செகண்டில் உன்னோட ஹோல் லைஃப் அவங்களுக்காகவே கிஃப்ட்னு தோணும். அதுக்காக உன் லைஃப்பில் ஒண்டர்ஸ் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஷி வில் ஃபில் கலர்ஸ் இன் யூ. சிறையிடும் சிலையே சென்றாள் பிழையே கலாவிடும் கனவே கண்முன் கூடிவா என் பொன்மதியே பொற்கால பொன்னொடியே என் இதயே இக்காலில் கூட
ஃப்ராங்காக சொல்லணுன்னா என்னமோ தெரிலங்க, உங்களை மட்டும் டீஃபால்ட்டாக பிடிச்சிருச்சு. மேபி நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொன்னதுனாலே என்னமோ, வீட்டில் மேரேஜ்னு டாபிக் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் டிங்குன்னு மைண்டில் அலாரம் அடிப்பீங்க. நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் எதனால் பிடிச்சிருக்குன்னு கூட வாழ்ந்து பார்த்து சொல்லணும்னு தோணுதுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சுக்க தோணுது. உங்ககிட்ட பேசணும் பழகணும்னு தோணுதுங்க. மனசில் பட்டதை சொல்லிட்டேங்க. ஜஸ்ட் அ ஃபீல் அது. மூச்சுக்காற்றில் தான் என் ஆயுள் நீளும். கண் காட்டும் திசையெல்லாம் பார்வை உன்னை தேடும். வில் கோர்க்கும் கை சேரும் நாள் எப்போ கூடும். 100 ஆண்டு காலம் உன் கூடவே நானும். காதோடு காத கதை பேச வேணும். 100 ஆண்டு காலம் என் கூடவே நீ. நிலவோடு நிழல நிலையாக நான். அவளை பார்த்தாலே பிடிக்குங்க. அவளை பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளை ஃபோட்டோவில் பார்க்கணும், இல்லை ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா மட்டும் அவள் எப்பவுமே கொஞ்சம் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை கூட இருக்குன்னு ஆசைப்படுது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த க்யூட்னஸும் அப்படியே ஒரு கிளிக் பண்ணி அப்படியே அழகாக கையில் வச்சு பார்த்துக்கலாம். போல தொட்டு போவாயோ நீ, காணல் நீராய் எட்டி பாப்பாயோ. உன் கூட நான் வாட நம் காதல் மெய்யா. லைஃப்ல எப்பயுமே தோன்றத சொல்லிடணும். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். நாங்களும் தோன்றதா சொல்றோம். அதனால கல்யாணம் பண்ணிக்க. நம் காதல் மெய்யா. 100 ஆண்டு காலம் உன் கூடவே நான். காதோடு காத கதை பேச வேணும். 100 ஆண்டு காலம் என் கூடவே நீ. நிலவோடு நிழல நிலையாக நான். ஏதோ ஏதோ வீரா என்னுள்ளே மௌனம் கேட்டு உன்னால் உன்னால் விடை கண்டேனே நான். நானும் நீயும் தீரா கதைகள் பேசிக்கொள்ள. ஏனோ ஏனோ மின்னல் நெஞ்சுக்குள்ளே. ஹலோ, என்னங்க மோகன், இப்போ ஃப்ரீ தானே, பேசலாமா? இல்லை ஃப்ரீ தாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, என்னங்க ரொம்ப பிஸி போல? என்னங்க எனக்கும் நிலா 11 மணிக்கெலாம் காணாமல் போயிடும். இன்னைக்கு இன்னும் முழிச்சிட்ருக்கு. இன்னைக்கு நிலாக்கு தூக்கம் வரலையே. தூக்கம் வரலையா? வேற என்ன பண்ணுறீங்க? வீட்டில் எல்லாரும் கசின் மேரேஜுக்கு போயிருக்காங்க. நான் இப்போதான் ஒரு பிரைடல் மேக்கப் முடிச்சுட்டு வந்தேன். மார்னிங் நானும் போயிடுவேன். ஒழுங்காக சாப்பிட்டீங்களா இல்லை அந்த க்ரீன் டீ மட்டும்தானா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியாக வெளியே போயிருந்தோம். அப்பாவும் வந்திருந்தாரு.
ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டோங்க. நானும் நல்லாவே சாப்பிட்டேன். சிறப்பு. போங்க. போங்க நீங்கள் வேற. இன்னைக்கு நான் சாப்பிட்றத பார்த்து எங்கள் வீட்லேயே கண்ணு வச்சுட்டாங்க. என்னடா இவ இப்படி சாப்பிட்றான்னு. சூப்பருங்க. நானும் அப்படிதான். சாப்பிட்றதுக்கெல்லாம் சங்கடமே பட மாட்டேன். நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஓகே தான். ஓய். இருக்கேன். அப்புறம்னா ஏதாவது சொல்லுங்க, இல்லை கேளுங்க. ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேம்? நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு நீங்க சொல்லணும். ஓகேயா? ட்ரை பண்ணலாமே. டீனோ எவ்வளோ பிடிக்கும்? என்னோட உயிர். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அவளை எடுத்து கொஞ்சனா எல்லாமே மாறிடும். இப்போ கூட அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இல்லாம அவளும், அவ இல்லாம நானும் எப்பவுமே இருக்க மாட்டோம். ஓகே. அப்போ மேக்கப்? என்னோட ஹாப்பினஸ்னு சொல்லலாம். அப்போ லோன்லினஸ்? சென்னை ஹாஸ்டல் லைஃப். படிக்கிறப்பவே சென்னையில் இருந்தீங்களா? இல்ல ஒர்க் பண்றப்போ சென்னைங்க. அஃபெக்ஷன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யார் ஞாபகம் வரும்? எப்பவுமே அக்கா தான். என்னை நல்லா பார்த்துப்பா. நிறைய சண்டையும் போட்டுப்போம். வரப்போற லைஃப் பார்ட்னர் பத்தி? நோ ஆன்சருங்க. அது என்னங்க இதுக்கு மட்டும் நோ ஆன்சரு? அது அப்படிதான். ஏன்னா நோ ஐடியா இல்ல, அதான் அப்படி. இப்போ நான் கொஸ்டின் கேட்கலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. மதி பத்தி சொல்லுங்க. ஓய், என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னோட ஃபேவரட் பர்சன், என்னோட கிஃப்டட் ஹாப்பினஸ்னு கூட சொல்லாங்க. லவ்? லவ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட இருந்தால் மீதி இருக்கிற மொத்த லைஃபுக்குமே ஒரு ஹோப் கிடைக்குங்க. அப்படி ஒரு லவ்வை கண்டுபிடிச்சிட்டா வேற என்னங்க வேணும்? நல்லா பேசுறீங்க. அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே. ஏதா பாஸ்ட் இருந்திருக்கா லவ் அந்த மாதிரி? சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியே காதல் வெண்ணிலா கையில் சேருமான்னு அப்படியே இருந்துட்டாங்க. 90s கிட்ஸ்ல கலாய்க்கிறீங்க. ப்ரௌட் 90s கிட்ஸுங்க. கேளுங்க. ஃபேமிலி? குட்டி ஃபேமிலி தாங்க. நான், அம்மா, நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு லக்ஷ்மி, விக்கி, அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா கால் பண்றாங்க. பேசுங்க. சாரிங்க, மார்னிங் கொஞ்சம் நேரத்துல வர சொல்லி கால் பண்ணாரு. ஓ, அப்பா ரொம்ப கேரிங் அவங்க மேலே? ஆமாங்க, ஆனா சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போலாம் 30 மினிட்ஸ் பேசினாலே 2 பேரும் சண்டை போட்டுப்போம். நல்லா திட்டு விழும். ஆனா பாசம் ரொம்பவே அதிகம் என் மேல. நான் கூட எங்கள் அப்பாவை திட்டுவாங்க. ஏன்னா அவர் எப்பெல்லாம் என் கூட இருக்கணும்னு நினச்சிருக்கணும் அப்போல்லாம் அவர் இருந்ததே இல்லை. அவர் என்னை திட்டினதும் இல்லை, திட்டின மாதிரி ஞாபகம் கூட எனக்கு இல்லை. அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு 1 வயசு இருக்குன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஃபேஸ் என் ஃப்ளாஷ்பேக்கில் கூட வந்ததில்லை. இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணாத ஒரே வார்த்தை அப்பா. அப்போலேருந்து அம்மாவோட கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் நான் அப்பாவை பார்த்துருக்கேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நேச்சராகவே அம்மா ஸ்ட்ராங் இல்லை? ஐயோ, ரொம்பவே ஸ்ட்ராங்குங்க. மனசளவில் அவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அந்த விஷயத்தில் எல்லா அம்மாவும் குயின் தாங்க.
என்னங்க குன்னூர் கிளம்பியாச்சா? இப்போதாங்க ஆன் த வே ஆட்டோல. ஓகே, பார்த்து சேஃபாக போங்க. பட் ஃபீவரோட கண்டிப்பாக போகணுமா? உங்கள் ஜூனியர் சிந்து வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கல்ல? போய் தாங்க ஆகணும், முன்னாடியே கொடுத்த கமிட்மெண்ட்ல. தெரியலங்க, அவ வரேன்னு தான் சொன்னா. பொறுப்பே இல்லைங்க உன் ஃப்ரெண்டுக்கு. சரி, ரீச் ஆகணுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சார்ஜ் கம்மியா இருக்கு, நான் ரீச் ஆயிட்டு பேசுறேன். டேய், இவன் எங்கடா இங்க? இவன் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நம்ம வந்திருக்கவே மாட்டோமேடா. இதுல அவனை வேற கூப்பிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தாதா? இப்போ என்ன புடுங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கலாம்? கார்த்தி, நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு புரியுது. புரியுதுல, கிளம்புடி. என்னங்க ஆள் ஓகேவான்னு கேட்டேன், எதுவுமே சொல்லல. நான் இங்க கம்ஃபர்டபுளா இல்லைங்க. என்னாச்சு? என் கிளாஸ்மேட் பசங்க இங்க இருக்காங்க, எனக்கு பிடிக்காது. அட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அதில் என்ன இருக்கு? காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே எனக்கு அவ்வளோ கனெக்ட் கிடையாது. சரிங்க, இப்போ என்ன ப்ராப்ளம் அது மட்டும் சொல்லுங்க. அருண் என் கிளாஸ்மேட் தான். காலேஜ் டைமில் என் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தான். ஒரு கட்டத்தில் லவ்னு சீரியஸாக சொல்கிறப்போ நான் அக்செப்ட் பண்ணல. ஒரு டைமில் தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட பேசும்போதே அதேவே அவன் ஒரு ஹோப்பாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே அவன்கிட்ட நான் பேசுகிறதையே விட்டுட்டேன். ஸோ அந்த டைமில் அவன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இல்லை. ஈவன் ஐ ஹாவ் அ கில்ட். நல்லா படிக்கிற பையன்தான். ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண முடியல அவனால். சொன்னப்பெல்லாம் புரிஞ்சுக்கல, அடமண்டாவே இருந்துட்டான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பாக நினச்சாங்க அண்ட் ஃபைனல் இயரில் ஒரு பிரச்சனையும் பண்ணாங்க. இட்ஸ் அன் ஓவர் டாபிக். பட் என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. அதெல்லாம் நீங்கள் எந்த கில்ட்டும் எடுத்துக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் போயிருக்கீங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் பாஸ் த க்ளோத்ஸுங்க. இதையே நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். கூட உங்கள் ஜூனியர் சிந்து இருக்காங்கல்ல, அவங்க கூடயே இருங்க. ஓகேயா? எங்கேயும் போயிடாதீங்க. புது இடம், லோன்லேயே ஃபீல் பண்ணிங்கன்னா நான் முழிச்சுட்டு தான் இருப்பேன். டெக்ஸ்ட்டோ காலோ பண்ணுங்கள். மதி, எல்லாம் சரியாயிரும். ஆக்சுவலி ஐ எம் நாட் தேர், but I'm there for you. ஏய், நீயாவது சொல்லு, ஏன் அவ இப்படி உட்காந்துட்டு இருக்கா? மதியக்கா ஈவினிங் வரும்போது அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்தே அக்கா ரொம்ப அப்செட்டாகவே இருக்காங்க. ஹே மதி, இன்வைட் பண்ணோம், அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் அவங்க வருவாங்கன்னு சத்தியமாக தெரியாதுடி. ஹே சாரிடி. பரவாயில்ல விடு, நீ என்ன பண்ணுவ? எனக்கு இந்த நைட்டு தாண்டிட்டாவே போதும்னு இருக்கு. அக்கா, அவங்க தான் மார்னிங் கல்யாணம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்களே, பின்ன என்னக்கா ஃப்ரீயாக விடுங்க. என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கடி, நானே வரேன்.
எதுவும் பேசாதீங்க, கீழே வாங்க. மதி, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்னிங் சீக்கிரம் போகணும். சுபாக்கா கூப்பிட்றாங்க பாருங்க. ஏங்க ஏங்க ஏங்க, நானே தான். அவ்வளோ சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகாதீங்க. ஏங்க நீங்க எப்படிங்க? அதுவும் இந்நேரத்துல சத்தியமா கனவு மாதிரி இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். மூஞ்சி கல்லெடுத்து அடிப்பேன் பொய் சொன்னீங்கன்னா. ஏங்க நிஜமாதான், இந்த மூஞ்சி பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இந்த மூஞ்சி நல்லா இருக்கா இல்லை இன்னும் டல்லாக தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நம்பினா நம்புங்க. ஆமா, நான் இங்கே தான் இருக்கேன்னு எதுவுமே தெரியாதே. ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க? என் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வரணும்ல. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அதெல்லாம் தெரிலங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம அங்கே இல்லைனாலும் முட்டி மோதி ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரின்னு நினச்சிக்கோங்க. எப்படின்னலாம் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் என்னை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்துடுச்சு. பைக்லேயே எப்படி வந்தீங்களாக்கும்? இவ்வளோ தூரம்லாம் வரலாமா? ஏன் வரலாமே, தப்பு இல்லையே. வரலாம் வரலாம். ஆமா, இது என்ன பைக்? தெரியாதா? ம், ஹிமாலயனுங்க, என் ட்ரீம் பைக். நல்லா இருக்கு. ஆமாம், எப்படி இருக்காங்க? யாரு? அதான் லிட்டில் குயின். டீனோவா? நல்லா இருக்கா. நாளான்னைக்கு அவங்க பர்த்டே இல்லை, எக்ஸாக்டாக இந்த டைம் படி பார்த்தா நாளைக்கு, ரைட்? கரெக்ட் தான். நாளைக்கு அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. நானே நாளைக்குள்ளே போகணும். ஓகேங்க, என்னால் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. இதை தவிர ஆல்மோஸ்ட் அன்டைமில், அதான். இல்லைங்க பரவாயில்ல, வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லைங்க வேணாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. எது? நானா? தனியாவா? ம் ஆ, இல்லை, உள்ள ஃப்ரெண்டோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் வரும்போதே கலாய்ச்சாங்க. நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இதை மட்டும் நான் கொண்டு போனேன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பண்ணட்டுமே, நடப்போமா? ஆ, கேட்கணும்னு நினச்சேன்.
உங்கள் ஜூனியர் சிந்து அங்கே அவளாங்க அவ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மார்னிங் அவளும் கிளம்பிடுவா. இங்கே ஆள் ஓகே தானே உங்களுக்கு? ம் ஓகே தாங்க. கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்னால டென்ஷன் ஆயிட்டேன். மைண்டில் அதை பற்றின ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியிற வர அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சமாளிக்கணும். ஓய், இட்ஸ் ஓகேங்க, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன். டைம் எவ்வளோ? 1:00 ஆச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கேன். ஐ மீன் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் உங்கள் கூட இருக்கேன். பார்த்துக்கலாம். ஆ ஓகே. அப்புறம் எதுக்காக வந்தேன்னு கேட்டிங்க இல்லையா? ஐம் தேர் ஃபார் யூன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருக்கிறது எனக்கு மனசு கேட்கலங்க. உங்களை அனுப்பி வச்சதுலேருந்து ஒரு மாதிரி தவிப்பாகவே இருந்துச்சு. ஏதோ ஒரு சொல்ல முடியாத மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். லைஃப்பில் ஃபஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணுறது. மற்றபடி நான் வந்தது வழி சொன்னது எல்லாமே நிலாதாங்க. டேய் எங்கடா இருக்க? எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணுறது? டேய் அதை விட்றா, லக்ஷ்மிகிட்ட ஃபோன் கொடு. டேய் ஸ்பீக்கரில் தான்டா இருக்கு, பேசு. சொல்டா. ஆமாம், 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? அவன் எனக்கு மருதாணி வச்சிட்டு இருக்கான். இன்னொரு கையில் டைரி மில்க் சாப்பிட்றேன். டைரி மில்கா? ஏய், நீ தானே சொன்ன பொண்ணுங்களுக்கு டைரி மில்க் தான் பிடிக்கும்னு. அப்புறம் ஏன் நான் கொடுத்தப்ப வாங்கல? ஏய், மதிய பார்த்துட்டியா? ஆ பார்த்துட்டேன். நீ சொல்லு, அவ ஏன் வாங்க மாட்றா? நீ கொடுத்த உடனே வாங்கணும்னு ரூல்ஸ் இருக்கா? அதெல்லாம் அப்படிதான். இன்ஃபேக்ட் அவள் வாங்காமல் போனதுல தான் ஸ்பெஷலே இருக்கு. ஆமாம், எப்போ மீட் பண்ண? இப்போ தான் க்ளோஸ் ஆச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதான் உனக்கு கால் பண்ணேன். சரிடா, என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளம் சொன்னல, இப்போ ஓகேவா? அதெல்லாம் ஒரு மாதிரி பேசி ஓகே அனுப்பி வச்சிட்டேன். நான் உனக்கு சொல்கிறேன். எனக்கு என்னவோ அவள் உன்னை ட்ரெஸ் பண்ணுறான்னு தோணுது. ஏன் சோசியலைஸ்டாக கூட இருக்கலாம்ல? நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஐப்பேத்துறீங்க. இல்லை மச்சான், இது வேற மாதிரி இருந்துச்சுடா அந்த ஃபீலு. அவள் கண்ணில் நான் பார்த்தேன். அவள் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், சத்தியமாக இது சாதாரணமாக பார்த்த பார்வையே இல்லவே இல்லை. ஆக்சுவலி மிராக்கிள் தான் இந்த மாதிரி தேடி போகிறது, மீட் பண்ணுறதெல்லாம். உலகத்தில் உனக்கு மட்டும்தானே அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படின்ற? இங்கிருந்து பார்க்க வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏய், அங்க பாரு மோகன். என்னங்க, நல்லா தூங்குனீங்களா? எங்கங்க, மார்னிங் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் போடவே லேட் ஆயிடுச்சா. அவள் போயிட்டா, நாங்கள் இனிமே தான் கிளம்பணும். கேப்க்கு வெயிட் பண்ணுறோம். ஓகேங்க. ஏடா போலாமா? ம், யாரா அவன் மதியிட்ட பேசிகிட்டு இருக்கான்? நான் சொன்னேன்ல, நேற்று நைட் எங்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ணான்னு. அது இவன் தான்டா. அவன்தான் அருண். ம் 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 ஆமாம். அண்ணா, ஆ நீங்க தானே மோகன்? ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். அண்ணா, நான் சிந்து. மதியக்கு உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க.
உங்களை ஃபோட்டோலேயும் பார்த்துருக்கேன். அண்ணா அங்கே வராங்கள அவங்க தான் மதியக்காவை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ரொம்ப தப்பாக பேசுனாங்கண்ணா. மதியக்கா இங்கே கம்ஃபர்டபுளாகவே இல்லை. சரி, நான் பார்த்துக்கிறேன். ம், சரிண்ணா. தேங்க்ஸ். ம். ஏய், பார்த்து வர மாட்டியா? ப்ரோ சாரி. என்னடா குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் வரீங்க? ஹலோ, நாங்கள் நிதானமாக தான் இருக்கோம், அவ்வளோலாம் இல்லை. ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு ஓவராக பேசுகிறாரு, கூப்பிட்டு போங்க, பிரச்சனையாயிரும். மயிறு என்னடா பேசுகிறதே பேசிகிட்டு இருக்க, கிளம்புடா. பாஸ், உங்கள்கிட்ட 2 minutes பேசணும். என்ன பண்றீங்க? இருங்க, பேசுகிறேன். நான் பேசுகிறேங்க, கொஞ்சம் போய் நில்லுங்க, போங்க. ஏய், நீ யார்? உங்கள்கிட்டதுக்கு நான் பேசணும். சொல்கிறேன் பாஸ். எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்ச? சொல்கிறா. மதி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜ் லைஃப், அதில் நடந்த பிரச்சனை எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை உங்களை தவிர வேறு யாரும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில. மதி சொன்னாங்க, காலேஜ் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க இங்கே ஓகே இல்லை, அது மட்டும் எனக்கு புரியுது. காலேஜ் டைமில் ப்ராப்ளம் இருந்தது என்னமோ உண்மை தான். அந்த டைமில் நான் டவுனாக இருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மதிக்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் நம்ம மேலே இன்னொருத்தங்க அந்த லவ் காட்டுறப்ப தான் எல்லாமே புரிய வருது. ராகவி வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய சாரி கேட்கவே ஆரம்பித்தேன். மேபி நான் பார்த்த லைஃப்பும் அவள் கொடுத்த மெச்சூரிட்டின்னு தான் காரணம் போல். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். மதிக்கிட்ட சொல்லுங்கள், அவங்கள நான் ஃபாலோ பண்ணேன். மதிக்கிட்ட கேட்க ஒரே ஒரு சாரி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதை சொல்ல தான் ட்ரை பண்ணேன். மற்றபடி நான் ரிக்ரெட் பண்ணதெல்லாம் பசங்களுக்கு தெரியாது. நான் சொன்னால் பசங்க புரிஞ்சுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ, நேற்று நைட் நடந்ததுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. ஆமாம், மதிக்கு நீங்கள் யார்? மதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அவங்க ஒரு இடத்துல ஓகே இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறப்போ அவங்கள அதே இடத்துல அதே என்விரான்மெண்ட்டில் எனக்கு அவங்கள ஹாப்பியாக பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் கிளம்பி வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவ்வளோதான் நான்.
என் இதயத்தில் நீ. உங்க கூட வரணும்னு சொன்னேன்லாம் நினச்சிக்காதீங்க. நைட்டுக்குள்ள வீட்டுக்கு ரீச் ஆகணும். டீனோ பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, அதான். ஓ, பஸ்ஸில் போனால் கூட ஈவினிங்குள்ளே போயிடலாம். போகிறாய் என் இதயத்தில் நீ. நான் சேரும் வழி அதை நான் தேடினேன் உன் விழி வழி. நீயும் நானும் போகும் இந்த ஒரு வித பயணம். போகும் பாதை நீள வேண்டும் வானம் வரையிலும். தூரம் நேரம் இல்லா பல இரவுகள் வேண்டும். கைகள் கோர்த்தால் தார தரரர தாரரரரரா. காற்குழல் மதி போல நீ போகிறாய் என் இதயத்தில் நீ. நான் சேரும் வழி அதை நான் தேடினேன் என் விழி வழி. காற்குழல் மதி போல நீ போகிறாய் என் இதயத்தில் நீ. நான் சேரும் வழி அதை நான் தேடினேன் உன் விழி வழி. ஓடும் நிலவென நீ நீ. நான் மூடும் பனி என நான் நான். மேரேஜ் டாபிக் பற்றி பேசுகிறப்போலாம் ஏதோ ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க்குள்ளே மாட்டிக்கிட்ட ஃபிஷ் மாதிரி ஒரே ப்ரெஷராக இருக்கும். நம்மளை வேறு இடத்துக்கு மாற்றினாலும் நம்மளோட ஸ்பேஸ் என்னமோ அந்த டேங்க்குள்ளே மட்டும்தான் நினைப்போம்ல. நிறைய பொண்ணுங்களோட ஆசை லைஃப் எல்லாம் அந்த பவுண்ட்ரிஸில் தான் இல்லை. நீங்கள் இங்கே உங்களை ஃபிஷ்ஷாக நினச்சிக்கிறீங்க, பட்டர்ஃப்ளையாக நினச்சிக்கோங்க. உங்களை நம்பி சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஜஸ்ட் ஃப்ளை ஹை. இது வரைக்கும் ஒருத்தவங்க ப்ராப்ளம்னு சொன்னால் அவங்களே திட்டி விட்ருவேன். திட்டி விட்டா அவங்களே கோவத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு நினச்சிப்பேன். இல்லாட்டி அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளமாகவே கூட இல்லைனாலும் நம்ம கூட இருந்தால் அது எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தரும்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். என் லைஃப்பில் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வாட்டி கூட ரீச்டான்னு கேட்டதே இல்லை. இவ்வளோ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டதே இல்லை. அப்புறம் ஏன் என்கிட்ட மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு? தெரியலையே. இப்போ புரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. மூன்றெழுத்து வார்த்தை போதும் கண்ணே. கடலைகள் தாண்டி செல்வேன் நானே. நேரம் போகும் முன்னே கைகள் கோர்த்தா என்ன சொல். நீ நாம் வாழ நீயும் நானும் போகும் இந்த ஒரு வித பயணம். போகும் பாதை நீள வேண்டும் வானம் வரையிலும். காற்குழல் மதி போல நீ போகிறாய் என் இதயத்தில் நீ. நான் சேரும் வழி அதை நான் தேடினேன் உன் விழி வழி. காற்குழல் மதி போல நீ போகிறாய் என் இதயத்தில் நீ. நான்
சேரும் வழி அதை நான் தேடினேன் உன் விழி வழி. போகிற வழியில் அப்படியே என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி விக்கியும் மீட் பண்ணிட்டு போயிடலாமா? நானும் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வாங்க போகலாம். ஹாய். Hi. ஹாய். ஹாய். மோகன். மதி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு உங்களை பற்றியே தாங்க பேசிகிட்டு இருப்பான். மதியை ட்ராப் பண்ணிட்டு அவர்கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே தானே? சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். ஓகேங்க. அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்கில் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் தேங்க்ஸ். பரவாயில்ல விடுங்க. அப்படி பார்த்தா நான் கூட சொல்லாமே. எதுக்கு? இந்த கொஞ்ச நாளில் என் லைஃப்பில் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் செரிஷ் பண்ணியிருக்கேன். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஃபர்ஸ்ட் மீட் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு? அண்ட் அந்த செகண்ட் கான்வர்சேஷன் மட்டும் நடக்கலன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல? மேபி. அப்போ பார்க்க கூட வந்திருக்க மாட்டீங்க, அப்படி தானே? இவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணியிருப்பேன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்திருப்பேன். எனக்கு உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், இந்த மூமெண்ட், இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபேவரட் பர்சன் கூட நான். இதை விட வேறு என்ன ஹாப்பினஸ் இருக்குன்னு தோணுதுங்க. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? கை நிறைய வெயிட்டு தாங்க முடியாத அளவுக்கு கிஃப்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உங்கள் கூட எது நடந்தாலும் அது போனஸ் தாங்க. அப்போ அந்த கிஃப்டில் தி பெஸ்ட்னு எதை சொல்லுவீங்க? சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு ஏஞ்சல் கதை சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் தான் மேலே அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு நினச்ச ஒருத்தன் தன்னைத்தானே அன்லக்கின்னு ஃபீல் பண்ணானா. அவன் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் வானத்துலேருந்து இறங்கி வந்தாங்களாம். இறங்கி வந்த அந்த ஏஞ்சல் அவன் கை நிறையா கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு போனாங்களாம். அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரே ஆச்சரியமா, அவன் இவ்வளோ நாள் எதுக்காக, எந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தானோ அந்த அன்பை முழுசாக கொடுக்க போகிறவங்களோட பேர், விலாசம், அங்கு அடையாளங்கள் எல்லாமே இருந்துச்சான். ஆனால் அவனுக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பெருசாக தெரியவே இல்லையா. அப்புறம் வேற எந்த கிஃப்ட் பெருசாக தோணுச்சு அவனுக்கு? அந்த ஏஞ்சல் வந்துட்டு போனதும் இனிமேல் வரப்போகிறதும் தான் அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்டாகவே தோணுச்சான். அதனால் அவன் அந்த ஏஞ்சல் திரும்ப வருவாங்கன்னு நம்பினான். அந்த ஏஞ்சலும் வந்தாங்க. ஸோ அந்த ஏஞ்சல் தான் அவனுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நல்லாவே புரிஞ்சுதுங்க. மதி, நெக்ஸ்ட் நம்ம எப்போ மீட் பண்ணலான்னு சீக்கிரமாக சொல்லுங்கள். எப்போன்னு தெரியல, பட் பார்க்கலாம். ஓகே.
ஹலோ என்னங்க கிஃப்ட்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? செலிப்ரேஷன்லாம் எப்படி போகுது? என்னோட விஷஸும் டீனோ கன்வே பண்ணிடுங்க. சரிங்க, நான் சொல்றேன். நான் சொல்றதை இப்போ தெளிவா கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள். டீனோக்கு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நானும் அம்மாவும் தாய் மாமா வீட்டுக்கு போறோம். ஸோ 10 days அங்கே தான். நானா ரிப்ளை பண்ற வரைக்கும் மெசேஜ் பண்ணிடாதீங்க. சரிங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய். பாய். என்னடா ஆளே காணோம், ஒரு மெசேஜ் கால் கூட பண்றதில்ல. டிபி ஃபுல்லா மூன் போட்டோவா இருக்கு. என்ன கதை, ஒரே லவ்ஸ் தான் போல. ஏய், 3க்கு மெசேஜ் பண்ணி 10 நாள் ஆச்சு. ஊருக்கு போனதுனால மெசேஜ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேரும் இல்லையா, என்னமோ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டேய் இருங்க, எங்க வந்துடுறேன். போற? எங்க போற? இரு, பேஸ். பேஸ். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஐஸ் கட்டி மழை வருதான்னு பார்த்துக்கிறேன். ஐஸ் கட்டி மலையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, 10 நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்களே அதான். நான் சொல்லிட்டு தானே போனேன். இருந்தாலும் இந்த ஐஸ் கட்டி மலைலாம் கொஞ்சம் அதிகங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு கேளு கேளு. ஓ, பண்ணிடலாமே. நான் என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லவே இல்லையே. கேளு கேளு. அப்போ சொல்லாமே. ஐயோ, கம்மிங் சண்டே ஒரு போஸ்ட் வெட்டிங் ஷூட் இருக்குங்க. அதுக்கு நான் தான் மேக்கப் பண்ண போறேன். என் ஃப்ரெண்டு வரான்னு அவங்க கிட்ட நான் முன்னாடியே சொல்லலையா, அதனால அவங்க அவளுக்கு கார் அரேஞ்ச் பண்ணல. என் ஃப்ரெண்டை மட்டும் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம், பட் வரேன்னு சொல்லு. வந்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுவேன்? டே ஃபுல்லா நீங்க என் கூட தாங்க இருப்பீங்க. ஹலோ ஹலோ, மோகன் இருக்கீங்களா? இருக்குங்க. ஃபுல் டேவா? அதுவும் உங்க கூட வரலாமே. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா மோகன்? இருக்குங்க. சொல்லுங்க. அப்போ சரிங்க, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன், வந்துருங்க. ஹாப்பியா இருக்கியா இப்போ? 1000 வாட்ஸ் மூஞ்சிலே தெரியுதுடா. இல்லை லூசு, அவள் கூட இருக்கும்போது தான் அவளோட ப்ரெசன்ஸு, அவளோட பேச்சு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நான் அவளை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான கிஃப்ட்டு அவளை வாங்கிட்டு போக போகிறேன். சரி, எங்க வேணாலும் போ. ஐ நோ உனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு. ஆனா கரெக்டா ரிசப்ஷன் டைம்க்கு நீங்க ரீச் ஆகல, அவ்வளோதான் பாரு. நான் இல்லாமையா? நானும் கண்டிப்பாக வந்துடுவேன். டோன்ட் ஃபீல். ஓகே, தின்னு. ஏங்க, நீங்கள் அனுப்புன லொக்கேஷன் கொண்டுங்க. எங்க, நான் உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், நீங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. இல்லைங்க, நேற்று லக்ஷ்மி வீட்டுக்கே வந்தேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரக்கே மார்னிங் ஆயிடுச்சுங்க. உங்கள் மிஸ்டு கால் இருந்துச்சு. திரும்ப ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எப்படி நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது தானே, அதான் நேரில் பேசிக்கலான்னு விட்டேன். ஆமாம், உங்கள் ஜூனியர் சிந்து இங்கே லொக்கேஷன் இல்லையே. அதை சொல்றதுக்கு தாங்க கால் பண்ணேன். அவங்க அப்பாவுக்கு முடியலன்னா அவ வரல. வராதீங்கன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். அப்போ நான் என்னங்க பண்ணுறது? ஏங்க கேட்குதுங்களா? ஹலோ, ஏங்க உங்கள்கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, நான் லொகேஷன் அனுப்பியிருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சரிங்க, வரேன். என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிருக்கீங்க? ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து ஒரே பிஸி தான் போல. ரொம்ப டென்ஷன் இருக்கேன், அதை சொல்லியிருப்போம். சரி அவர்கிட்ட அவர் ரிப்ளை என்ன? ஏதாவது சொன்னா தானே, அந்த எதுவும் பேச மாட்டேன். எதுக்கு தான் வந்தோன்ட்டு சத்தியமாக ஒரு கனெக்டே இல்லை. ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நின்றுருக்கேன். இன்னும் 2 மணி நேரம் தான் வந்து மொத்தமாக கதறேன். வெயிட் பண்ணு. எதுவாக இருந்தாலும் நீ சுச்சுவேஷனை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரி வெய்ய. பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, நாங்கள் அப்படியே போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸு. ஏங்க அவ்வளோதான் முடிஞ்சு போல. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் தான். சரி வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? இல்லைங்க வேணாம், அதுவும் இந்த ட்ரிப்பில் வேணாமே. ப்ளீஸ்.
ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் கம்ஃபர்டபுள் ப்ரோ. ப்ரோ நான் தான் ப்ரோ சொல்லணும், வேறு எங்க ப்ரோ, பரவாயில்ல. சரி ப்ரோ. மோகன் ஏங்க அப்போ பார்க்கலாம். மதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கீழே வாங்க. அண்ணா நீங்கள் போங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஏன் என்னாச்சு? இல்லை நீங்கள் வாங்க பேசணும். உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னு? உங்களுக்காக தான். உங்களை தவிர சுத்தமா யாருன்னே தெரியாத ஒரு சர்க்கிளில் உங்களுக்காக நான் வந்து நிற்கும்போது நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும். பார்க்க கூட வேணாம், அட்லீஸ்ட் பேசலாம்ல. அதை கூட விடுங்க. கார்ல ஒரு 40 நிமிஷம் உங்க பக்கத்துலயே உட்காந்து வந்தேன். ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? யாரோ கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க. போனார்ல மாப்பிள்ள, அவரு கூட பேசினார். போறப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள்னு சொன்னதுக்கு அதை நான் தான் ப்ரோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போறார். அவர் யாருங்க எனக்கு? முன்ன பின்ன அவர் எனக்கு தெரியுமா? நான் ஃபீல் பண்ணக்கூடாது, அவரையே வந்து சொல்லணும். எதையோ சொல்லணும்னு நினச்சி வந்தாங்க, இப்போ எதையோ பேசிட்டு இருக்கேன். சாரிங்க.
உண்மையாலுமே உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் நான் கொடுத்துருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரிங்க. நான் பர்பஸ்ஃபுல்லாலாம் பண்ணல. என் சிச்சுவேஷன் அப்படி. என் வீட்டில் ஒரு 3 இயர்ஸா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. எனக்குன்னு ஒரு டைம் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதோட ரீசன் என்னன்னா, எனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. என்னோட ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னோட ஏர்னிங்ஸ்ல பிஃபோர் மேரேஜ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டூ. இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டுட்டே இருந்துட்டேன். ஆனா நேத்து திடீர்னு என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஏ மதி, மாப்பிள்ளை வீட்டுல ஆனந்தி வேலை வந்துட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்க. எப்படி நேத்து நைட்டு பேசி இன்னைக்கு காலையில அவன் உனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டானா? எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. நீ அவங்க முன்னாடி வந்து நின்று பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்ற வழியை பாரு. அதெல்லாம் பிடிக்குங்க அவளுக்கு. நான் வந்து பார்த்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். இப்போ என்ன கேட்டுட்டா அவங்கள வர சொல்லிருக்கீங்க? நீ ஆல்ரெடி ஏதோ மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்க. எனக்கு எதுவுமே தெரியாம இல்ல. மாமா, நான் தான் 2 வருஷம் டைம் கேட்டிருக்கல எனக்கு இப்போ மேரேஜ் வேணான்னு. நாங்களும் அதான் சொல்றோம். நீ பார்த்துட்டு சொல்லு. கொஞ்சம் மாசம் கழிச்சு கூட மேரேஜ் வச்சுக்கலாம். ஆனா அவ்வளோ டைம் எல்லாம் தர முடியாது. மதி, அவங்க வந்துட்டாங்கடம்மா. என்னாச்சுமா? இன்னும் ரெடியாக உட்காந்துருக்க? பா, என்னப்பா இதெல்லாம்? எப்பயும் போல நான் ரெஃப்யூஸ் தான் பண்ணேன். அன்னைக்கு நீங்க டிராப் பண்ணிட்டு போனதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. என் மாமாக்கு என் மேல பாசம் அதிகம். எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. பட் இந்த டைம் அவர் அப்படி பேசுனது எனக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தான். உங்க கூட இருக்கும்போது ஹாப்பியா செக்யூரா தான் ஃபீல் பண்ணிருக்கேன் இப்ப வரைக்கும். இத நான் ஹைட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா லவ் மேரேஜ் பண்ணப்பவே நான் ஃபேமிலிக்கு பண்ண ப்ராமிஸ் அது. அவங்க எல்லாரும் சொல்ற எஸ்ல தான் என்னோட மேரேஜ் இருக்கும்னு. ஆனா அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? இப்போதைக்கு வேற எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். என் பொண்ணு என்னை பார்த்து காண்டாக போறா. மதி, வர வெள்ளிக்கிழமை நீ ஃப்ரீயா? ஒரு மேக்கப் இருக்கு. மதி மதி மதி. நான் கர்லி ஹேர் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா இருக்கும்ல எனக்கு? இதனால எதுவும் ஹேர் டேமேஜ் ஆகாதுல்ல? எனக்கு பயமாக இருக்குப்பா. அதுதான். மதி, ஆர் யூ ஓகே?
சாரி, நான் ஏதோ யோசிச்சிருந்தேன். ஏய், இங்கே என்னடா பண்ணுறீங்க? உள்ள உங்களுக்கு ரிசப்ஷனு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் ரிசப்ஷன் வந்து பாதியிலே வந்துட்டேன்? எனக்கு தெரியும் நீ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதை ஹைட் பண்ணாத. ஏய், இப்போ எதுக்கு என்ன டீகோட் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் போய் சொல்ற? ஆமாம், மதி கூட கொஞ்சம் ப்ராப்ளம். எதையோ இழந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குடி. என்னால் உள்ள ஃபேக்காலாம் சிரிச்சிட்டு நிற்க முடியல, அதான் வெளியே வந்துட்டேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் எமோஷனலா அட்டாச் ஆகாதன்னு. நீ கேட்டியா? எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு எப்போ மேடம்? இப்போ நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்களே கல்யாண கோலத்தில், இப்போ தான் நீங்களா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு? இல்லை இல்லை, எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி இவங்க தான் நம்ம லைஃப்னு முடிவு பண்ணுறோமோ அப்போவே நம்ம மனசுக்குள்ளே தூக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே எமோஷனல் அட்டாச்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே அந்த அஃபெக்ஷனோட கமிட்மெண்ட்ஸ் தான். ஈஸியாக சொல்கிறேன் அட்டாச் ஆகாதுன்னு. டேய், அவள் அப்படி சொல்ல வரலடா. 2 பேரும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. விடுமச்சான், நீங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்திலே இருந்திருக்கீங்க. மியூச்சுவலாக உங்களுக்குள்ளே வந்த இந்த லவ் உங்களை இங்கே நிப்பாட்டியிருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விசஸ் அந்த பிரச்சனை, அப்படி தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எங்கள் லைஃப் அப்படி கிடையாது. நான் இங்கே, அவள் அங்கே. யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நான் யாரா? என்ன ஒரு 2 நாள் பார்த்துருப்பாள் அந்த பொண்ணு, அதுக்குள்ள அப்படியே அந்த லைஃப்பை தூக்கி கொடுத்துருவாங்களா? பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். ஆனால் அவள் லைஃப்பில் என்னோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னு மனசு அப்படியே அடிக்குது மச்சான். என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அது உனக்கே தெரியும். அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சிட்டான்னா 2 நாள் இல்லை 2 நிமிஷம் போதுண்டா, அவ உனக்காக இருப்பா. நீ வா, நம்ம கிளம்பலாம். ஏய், எங்கே போகலாம்? நாளைக்கு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்கா? என்ன விளாட்றீங்களா? மூட்டு உள்ளே போங்க. அங்கெல்லாம் போனால் சீன் ஆயிரும். டேய், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வா. ஒரு நிமிஷம் இரு. ஏய் சாரி லூசு, டென்ஷனில் எது? டென்ஷன்ல ஏய் கிஃப்ட்டு. ஏய் ஜாலியாக இருங்கடா, பார்த்துக்கலாம். சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் எங்கேருந்து வரதா சொன்னீங்க? சார் நாங்களாம் மதி அவங்களுக்கு தெரியும் சார். ஓ, மதியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் 3 பேரும்?
பா இல்லப்பா அவங்க தெரியும். கொஞ்சம் நிதானமா கேளுங்க சார். நாங்கள் எதுக்கு நிதானமாக கேட்கணும்? ராகவா இருப்பா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கேட்போம். சார் என் பேர் மோகன். சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அம்மா ஊரில் இருக்காங்க. எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேபி நான் சொன்ன மாதிரி மேட்ரிமோனியில் பார்த்துருந்தா அதிகபட்சமாக ஒரு மாப்பிள்ளை பொண்ணு மொட்டை மாடியில் நின்று ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே எங்கள் லைஃப்பில் நடக்கலை. ஆனால் அந்த பொண்ணை என் லைஃப்பில் திரும்பி பார்த்து பேசி பழக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் நான் அதை மிஸ் பண்ணல. ஏன்னா மதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பா அவரை எனக்கு கொஞ்ச நாளா தெரியும்பா. பேசி பழகுறப்போ பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி நான் எந்த முடிவும் சொல்லலப்பா. சார் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார். அதுக்கான மொத்த பிளேம்ஸும் நானே எடுத்துக்கிறேன். அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் எல்லாரையும் தாண்டி அவங்க லைஃப் அமையணும்னு 1% கூட நினச்சதில்லை. அந்த ஒரு குணம்தான் எனக்கு அவங்க மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாகுச்சு. அவங்க எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுற அளவுக்கு நானும் என் ஃபேமிலி வேல்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பாண்டடா, அட்டாச்சடா. சார் கூட மதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆமே. தாய் மாமானா ரொம்ப செல்லம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் மதி அன்னைக்கு ட்ராப் பண்ணதை பார்த்துட்டு நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். தம்பி, அவள் மேரேஜை பற்றி கேட்டால் அவள் எந்த ஐடியாவில் இருக்கானே தெரியல. எப்போ கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு தான் கேட்குறா. நான் கூட அதான் சொல்ல வரேன். நான் மட்டும் இல்லை, யாரை லைஃப் பார்ட்னராக மதி சூஸ் பண்ணாலும் அவங்களோட டிசிஷன் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப தெளிவான பொண்ணு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் அதுக்காக போராடுவாங்க. ஆனால் உங்கள் யாரையும் அவங்களால விட்டுட்டு இருக்க முடியாது சார். இப்போ கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் மதிக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அவங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நம்பி தான் நாங்கள் இங்கே உட்காண்ட்ருக்கோம். உங்களை மேரேஜ் கன்வின்ஸ் பண்ண யார் வேணால் இருப்பாங்க சார். பட் லைஃப் லாங் அவங்கள லவ் பண்ண அன்பாக இருக்கு மதி எனக்கு வேணும் சார். அதே மாதிரி அவங்க கேட்குற டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம்தான் சார். ஏன்னா ஒரு பொண்ணா அவங்களுக்கே அச்சீவ் பண்ண நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளாம் யார் சார்? உலகத்தில் ஒரு பொண்ணோட கனவுக்கு அப்பா, அம்மா, ஹஸ்பண்டு எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் சார். அவங்க சொல்லியிருக்காங்க பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், பெரிய அகாடமியில் வைக்கணும்னு. அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமே இருக்குது சார்.
அது மட்டும் இல்லை, அவங்களே சம்பாரிச்சு உங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டு பொண்ணு சார் அவங்க. என்னடா திடீர்னு 3 பேர் வந்து பேசுகிறாங்கன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் இவனோட ஃப்ரெண்ட் லக்ஷ்மி, இவர் தான் என் ஃபியான்சி. நாளைக்கு ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ். ஆனால் இவன் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கப்போ எதுவானாலும் பரவாயில்லன்னு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். மதி இங்கே எவ்வளோ கம்ஃபர்ட்டாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அதே அளவுக்கு என் நண்பனும் பார்த்துப்பான். அதுக்காக உங்கள் பொண்ணை இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு நான் சொல்ல வரல. இவங்களோட புரிதல் உங்களுக்கு புரிஞ்சா கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு மதிக்கு மட்டும் இல்லை தம்பி, எங்களுக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் இன்னும் இதை நான் அவங்ககிட்ட சொன்னதில்லை. நான் மதியம் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ அதே அளவுக்கு உங்கள் ஃபேமிலி வேல்யூ பண்ணுறேன் சார். நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஏம்மா, இன்னைக்கு உனக்கு பிடிக்கலன்னு இவங்க முடிவு பண்ண மாப்பிள்ளையை கூட அப்பா திருப்பி அனுப்பிட்டீங்களம்மா. உனக்காக அப்பா நின்றுட்டு தாண்டாமா இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் உனக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணலடாமா. பா அப்படி இல்லைப்பா, எனக்குள்ளேயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுப்பா. உங்கள் அக்கா லவ் மேரேஜில் கூட அப்பா அதேமா எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சேன். அவளுக்காகவும் உன்னை, உனக்காகவும் அப்பா அனுப்பேம்மா. சாரிப்பா. பரவாயில்லடா, அப்பா உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நீ லைஃப்பில் என்ன பண்ண ஆசைப்படுறியோ அதை எல்லாமே பண்ணு. பா அவங்கள மட்டும் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டுமா? சரிடாம்மா, போயிட்டு வா. ஏங்க சாரிங்க, உங்களுக்கு கேட்காம எல்லாம் பண்ணிட்டோம். தேங்க்ஸ். நானே பேசியிருந்தாலும் இவ்வளோ கிளாரிட்டியாக பேசியிருக்க மாட்டேன். அப்போது எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அது சரி, அது என்ன அப்பாட்ட கூட என்கிட்ட சொன்ன அதே டயலாக், மாடுலேஷன் கூட மாறாம? கன்வின்ஸ் பண்ண யார் வேணாலும் இருப்பாங்க, ஆனால் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண நீங்கள் தானே. இல்லை, அதே பொண்ணு அதே லவ் தானே. உங்களுக்கு ஓகேயா? ஓகே ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸா? சொல்லுங்க. 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் மேக்கப் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம கல்யாணம். ஓகேவா? ஓகேங்க. எனக்கு என் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா அக்கான்னு யாரை பார்க்கணும்னு தோணாலும் உடனே கிளம்பி வந்துடுவேன். அப்போல்லாம் நமக்குள்ள லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? நான் வந்து பார்த்துக்கிறேங்க. ஓகே தான். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் பேபி பிறந்தாலும் நமக்கு டீனோ தான் ஃபர்ஸ்ட் பேபி, அதானே? அதே தான்.
சிறையிடும் சிலையே சென்றாள் பிழையே கலாவிடும் கனவே கண்முன் கூடிவா என் பொன்மதியே பொற்கால பொன்னொடியே உன் என் இதயே இக்காதல் கூடுவா சிறையிடும் சிலையே சென்றாள் பிழையே கலாவிடும் கனவே கண்முன் கூடிவா என் பொன்மதியே பொற்கால பொன்னொடியே உன் என் இதயே இக்காதல் கூடுவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்லை நாங்க வேற வைப்புங்க நாங்க எந்த மாதிரியும்